ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி 26ஆம் தேதி மே மாதம் அக்ஷயா 653 நேற்று ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2783. நேற்று ரிசல்ட் வந்து இந்த இடத்துல 2783 நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து கொடுத்ததில் ஆல் போர்டில் வந்து 873 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. 783 ரிசல்ட்டுக்கு. நம்ம இங்கே ஏ போர்டில் வந்து 9, 8 அல்லது 3 கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 8 பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 7, 4 நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 3. ஜஸ்ட்டு ஒரு 2 போர்டில் கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 8, 7, 3 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. நான் 783 இந்த இடத்துல 7 எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 3 டவுட்டாக இருந்துச்சு. அதுபடி பார்த்தால் எனக்கு ஜஸ்ட்டு 783க்கு 884 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 2 போர்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்கு நண்பர்களே. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நான் 7, 6, 3 அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2783 ரிசல்ட்டு. ஆல் போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். ஜஸ்ட்டு மிஸ். இந்த 2 போர்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 783ன்னு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சி போர்டில் 7, பி போர்டில் 8, ஏ போர்டில் 3. 787ன்னு இப்படி டேரெக்டாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே. வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரொம்ப இப்படி கொடுத்துருக்கேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, 7, 7, 8, 3. ஆனால் அப்படியே டேரெக்டாக அப்படியே மாறி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பரவாயில்ல. இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. விட்டதை பிடிப்போம் கண்டிப்பாக. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு ஒரு வெற்றி லைட்டாக அறிவிருக்கு. இருந்தாலும் ஆல் போர்டில் 3 போர்டு கொடுத்துருக்கோம். என்னுடைய மெயினான டார்கெட்டையும் ஏபிசியில் இந்த போர்டில் கண்டிப்பாக இந்த 3 போர்டு உட்காரணும் அப்படின்னு தான். ஆனால் இன்றைக்கி அந்த போர்டு கண்டிப்பாக உட்காரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி எந்த மாதிரி கெஸ்ஸிங் நம்மள்ட்ட இருக்குது, நம்மளோட கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வின்வின் 771 எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். மறக்காமல் மென்மேலும் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளோட உழைப்பு வீண் போகாது. கண்டிப்பாக இன்றைக்கி வின்வின் 771 கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். நேற்று ரிசல்ட் 2783க்கு இந்த 3 போர்டில் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வர ஒரு போர்டு வந்து கூட்டல் கழித்தல்லையும் 2 போர்டு பவர் நம்பரில் வர்றது கன்ஃபார்ம் அப்படின்னு என்னோடய கணிப்பில் இருக்குது. என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் போர்டில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வின்வின்க்கு அந்த கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக தான் சுருக்கமாக சொல்ல நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தினசரி கணிப்பு எல்லாமே, வெற்றி கணிப்பு எல்லாமே எடுக்கிறது ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் எடுக்கிறோம். அந்த ரிசல்ட்டில் எப்படி வந்து போர்டில் உட்காருது அப்படிங்கிறது தான். நான் சொன்ன மாதிரி நேற்று கூட்டல் கழித்தலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் வந்து 542, 542. இந்த 2க்கு வந்து கூட்டல் கழித்தல் மெத்தடில் வராது, கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான்ன்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் சி போர்டில் பார்த்திங்கன்னா 2 + 1க்கு 3 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 4க்கு பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிறது பவரில், 5க்கு 3 பவரில். 2 போர்டு பவர் நம்பரில், ஒரு போர்டு வந்து கூட்டல் கழித்தலில் வந்திருக்குது. நம்ம வந்து கணிப்பு எடுத்ததும் 3 போர்டுமே வந்து பவர் நம்பரில் தான் கெஸ்ஸிங்கில் வரும், அதாவது ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம கணிப்பு இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் மாறி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்தது 783 ரிசல்ட்டுக்கு நான் சி போர்டில் 7, பி போர்டில் 8, ஏ போர்டில் 3ன்னு அப்படியே மாற்றி அப்படியே தலைகீழாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 873, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் ஒரு சுமாரான ஒரு சாதாரணமான வெற்றி தான். 3 போர்டு 4 போர்டு கண்டிப்பாக உட்கார்றது தான் வெற்றி, முழுமையான வெற்றி அப்படிங்கிறது. வின்வின் 771 எப்படி கெஸ்ஸிங் இருக்க போது பார்த்துலாம் நண்பர்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வின்வின் 771 இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போதுன்னு சுருக்கமாக பார்த்துலாம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் 2783. நம்ம வந்து நேற்று கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு அப்படியே போர்டு மாற்றி நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 3 நம்பரும், பி போர்டில் ஒரு செட்டு வந்து நம்ம வின்னிங்கை கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அது எப்படி வந்து ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன கணிப்பாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மந்த்லி சார்ட்டில் எப்படி வந்து இறங்க போகுது, எப்படி வந்து கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த மாதமும் சரி, போன மாதமும் சரி, இன்றைக்கி எப்படி ரிசல்ட்டுகள் வரப்போகுது, பவர் நம்பர்லையா இல்லை கூட்டல் கழித்தல்லையா இல்லை எந்தெந்த போர்டில் எந்தெந்த நம்பர் வரப்போகுதுன்னு தெளிவாக எடுத்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் வின்வின் 771, 6, 7, 8 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது வந்து உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குது, மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வின்வின் 771க்கு
அக்ஷயாவுக்கு வின்வின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் போன மாதம் இந்த மாதம் அது இல்லாமல் ஒரு 3 மாதம் ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நான் கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். எடுத்து தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நம்பராக இந்த நம்பராக கொடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 0, பி போர்டில் 2 அல்லது 1, சி போர்டில் 9 அல்லது 8. சரிங்களா? இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பாக்ஸை தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த நம்பரை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாக்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு செட்டு வந்து உங்களுக்கு உட்காரும். அந்த செட்டை ஒரு 2 தடவை செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இதனால் கம்மியான நம்பர் செட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி ஓகே ஆகுதுன்றதை பார்த்து நீங்கள் அந்த மேற்கொண்டு டிசைட் பண்ணலாம். முடிவுகள் உங்களுடையது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசிபிசி அப்படி பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏபியில் பார்த்தீங்கன்னா 67, 34, 01, 82. அதே மாதிரி ஏசியில் 66, 37, 86, 69. பிசியை பொறுத்த வரைக்கும் 76, 26, 78. பிசியை பொறுத்த 76, 47, 26, 78 அப்படிங்கிறதோட கெஸிங்கில் இருக்குது. ஏன்னா நேற்று ரிசல்ட்டு 783 நண்பர்களே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 783க்கு இன்றைக்கி ஒரு போர்டில் வந்து கூட்டல் கழித்தலாக வரலாம். அது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டில் 7க்கு வந்து ஒரு வேளை 7 + 1 8ஆக வரலாம். அப்படி இல்லைனா 7க்கு 0ன்னு சொல்லிட்டு பவர் நம்பரில் வரலாம். சரிங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் வேறு எதுலேயுமே மிஸ் ஆகாது. ஏ போர்டில் இந்த 7க்கு ஒரு வேளை 7 + 1 8, அப்படி இல்லைனா 7க்கு 0. அப்படி இல்லை என்றால் 7க்கு ஒரு வேளை மைனஸாக கொண்டு வந்து வைக்கிறான் அப்படின்னா 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏனால் இந்த மந்த்லி சார்ட்டை நான் உங்களுக்கு அப்புறம் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, சிம்பிளாகவே சொல்லிடுறேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 போர்டில் வந்து பவர் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 8க்கு 2 இல்லை 8க்கு 1. இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் 7க்கு வந்து 8 அல்லது 0. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா 7க்கு வந்து மைனஸில் ஒரு நம்பர் இறக்குனா அது 6ஆக இருக்கலாம். அப்படி பி போர்டுன்னு வந்தால் 8க்கு 2 அல்லது 1ல் கண்டிப்பாக வந்து 2ஓ 1ஓ பி போர்டில் பவர் நம்பரில் கண்டிப்பாக வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை 2 போர்டில் கூட்டல் கழித்தலாக வச்சால் ஒரு வேளை கூட்டினா 7க்கு +1 8, 8 - 1 7 அப்படின்னா 87 அப்படின்னு ஏபி ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே மாற்றி 87ன்னு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ஏபியில் அதாவது நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் 7, பி போர்டில் 8ம் ஒரு வேளை மாறி 87ஆக இன்றைக்கி ஏபியில் வந்து உட்காரது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி என்றால் வந்து இதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். அக்ஷயாவுக்கு வின்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 19ஆம் தேதி 4 + 1 5, 4க்கு 7 அப்படின்னு வந்துச்சு. அதாவது 4 + 1 கூட்டல் கழித்தல 4க்கு 7 பவர் நம்பரில் வந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஏபிஏ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது 12ஆம் தேதி அக்ஷயாவில் பார்த்தீங்கன்னா 5 + 1 6. அதே மாதிரி இங்கே 4 + 1 5. ஏ போர்டில் இந்த 2 ட்ராவுமே ப்ளஸ் 5 + 1. அதே மாதிரி இந்த இடத்துல 4 + 1 5. அப்படின்னா இந்த இடத்துல 7 + 1 8. நம்ம இந்த இடத்துல 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அந்த கணிப்பு படி பார்த்தால் ஒரு வேளை சரி நான் இதுக்கே போகல பவர் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? பவர் நம்பராக இருந்தாலும் இந்த 7க்கு 0 டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 7க்கு 0ங்கிறது இங்கே கொடுத்துட்டேன். சரி, அடுத்து அதுக்கு முன்னாடி ட்ராவில் பார்த்தீங்கன்னா 5க்கு 6, 4க்கு 5 போச்சு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல அக்ஷயாவுக்கு வின்வின் 4க்கு 7 அப்படின்னா பவர் நம்பர். 2 ட்ரா வந்து ஏ போர்டில் கூட்டல், அதாவது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த மாதத்தில் ஒரு ட்ராவில் வந்து ஏ போர்டில் பவர் நம்பர் இறங்கியிருக்கு. அடுத்த 2 ட்ராலையுமே கூட்டல் கழித்தல் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5க்கு 6, 4க்கு 5. அப்படின்னா ஒருவேளை இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நடந்த ட்ராவில் 4க்கு 7 அப்படின்னு பவர் நம்பர் வந்ததுனால இந்த இடத்துல 7க்கு பவர் 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏ போர்டில் 0வும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கணிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பி போர்டில் 8. அதுக்கு முன்னாடி ட்ராவில் இங்கே பாருங்கள் 4க்கு 7. 4க்கு 7 அப்படின்னு கணிப்பில் இருந்தால் அப்போ 8க்கு 1 இந்த இடத்துல 8க்கு 1 இந்த இருக்குது பார்த்தீங்களா? 8க்கு 1 காமன் தான், பவரில் இருக்கிறது தான். 8க்கு 1 இந்த இடத்துல வரலாம். அப்போ நம்ம பி போர்டில் 8க்கு 1ன்னு கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு 2 பவரில் 8க்கு 2ம் இருக்குது. அதனால் 8க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சால் பி போர்டில் 8க்கு 1 அல்லது 2 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல 4க்கு 7 கொடுத்துச்சு. இங்கே 7க்கு 6
எப்படின்னா ஒரு மைனஸ், அதாவது ஒரு நம்பர் இறக்கி ரிசல்ட் வந்திருக்கு. 5 + 1 7க்கு 6, கடைசியாக வந்து 12ஆம் தேதி நடந்துட்டா. அப்போ இந்த இடத்துல 5க்கு 6 அப்படின்னா 7க்கு 8, இந்த இடத்துல 7க்கு 6 அப்படின்னா இங்கே 8, 87 ஏபியில் டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபார்மான நம்பராக 87 தெரியுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2க்கு 8, 2க்கு 8 பவரில் இருக்குது. அப்போ இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8க்கு பி போர்டில் 4, இந்த இருக்குது 4. அவ்வளோதான் நம்மளோட விஷயம். இதை வச்சு தான் ஏபி ஏசிபிசி பிரித்து கொடுத்துருக்கேன். அதுபடி பார்த்தால் ஏபியில் 67 34 01, 82 87, ஏசியில் 66 37 86 69. சரி, இப்போ பி போர்டு ஃபுல்லாக நம்ம கணிப்பு இந்த மாதத்தில் ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரா பாக்கி இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இந்த இடத்துல 2க்கு 8 அப்படின்னு இருக்குது நண்பர்களே. அப்போ இன்றைக்கி நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8க்கு அப்போ ஒரு வேலை 4ஆக வரலாம். 4 இருக்கா? இருக்குது, 4 கொடுத்தாச்சு. சரிங்களா? ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இதில் இருக்க நம்பர்ஸ் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல் டெப்த்தாக இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி மெஷினில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். 2 போர்டு கூட்டல் கழித்தலில் வருது, ஒரு போர்டு பவரில் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு போர்டு கூட்டல் கழித்தல் வந்து 2 போர்டு பவர் நம்பர் வந்தாலும் அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இதில் இந்த ரிசல்ட் சார்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். தாராளம் அன்னைக்கு ஒரு வெற்றியை நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்தது சி போர்டில் ரிசல்ட்டு 3. இந்த 3க்கு நம்ம 9 அல்லது 8ங்கிறது இங்கே போர்டில் மெயினான விஷயமாக கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷயாவுக்கு வின் 19ஆம் தேதி 9க்கு 4 டைரக்ட் பவர். அப்போ 3க்கு 8 இருக்குங்களா? 8, 3க்கு 8 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா இந்த இடத்துல 7க்கு 3, அக்ஷயாவுக்கு வின் 7க்கு 3 12ஆம் தேதி இங்கே இருக்குது பாருங்கள். 12ஆம் தேதி அக்ஷயாவில் பார்த்தீங்கன்னா 577க்கு 663. பிசியில் டபுள் நம்பர் இருந்தால் ஏபியில் டபுள் நம்பர் வருது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் நம்பர்ஸ் இன்றைக்கி இல்லை. இருந்தாலும் டபுள் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 8 பக்கத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை வந்து டபுள் நம்பர்ஸ் இந்த இடத்துல வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஏசியில் டபுள் நம்பர் வரலாம். அதுக்கு தான் சி போர்டு இப்போ நம்ம கிசிங் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 7க்கு 3 அப்படிங்கிறது 12ஆம் தேதி நண்பர்கள். 7க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இன்றைக்கி 3. அப்போ 3க்கு 9 இருக்கா? இருக்குது இந்த இடத்துல. சி போர்டில் 9 அப்படிங்கிறது இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ட்ராவில் பார்த்தீங்கன்னா 4க்கு 9 டைரெக்டாக பவராக இறங்கியிருக்கு. 4க்கு 9 அக்ஷயாக்கு வின் 5ஆம் தேதி. 4க்கு 9னா 3க்கு 8, இந்த இருக்குது 8. தெளிவாக எடுத்து கொடுத்துட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிம்பிளாக புரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசி தனியாக ட்ரை பண்ணுறேன், இல்லை ஏபிசி தான் தனியாக ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றி எங்கேயுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு தடவை இந்த மந்த்லி சார்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாத ரிசல்ட்டில் இப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இன்றைக்கி நீங்களாவே கெஸ்ஸிங் ஈஸியாக எடுத்து நீங்கள் ட்ராவில் ட்ரை பண்ணி பார்த்துலாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கல. ஜஸ்ட்டு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 574 அப்படின்னா இது வந்து எப்படி மேட்சிங்கில் பாக்ஸ்லலாம் போடாமல் ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மேட்சிங்கில் வந்து இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் இதை பாக்ஸில் தெளிவாக நம்ம இங்கே ஏசிபிசியில் தெளிவாக கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியான பாக்ஸ் நம்பர்ஸ் கிடச்சிடும். நான் இதில் 678 326 848 018 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2. இந்த 2க்கு நம்ம எடுத்துருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 675 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. 68 29 70 18 56 76 76 76ன்னு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த நம்பர் கன்ஃபார்மாக இருக்கோ மென்த்லி சார்ட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்கு வந்து இன்றைக்கி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒரு தடவை உங்களோட கணிப்புகளுக்கும் என்னோடய கணிப்பும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை நண்பர்களே. சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த மாதிரி ஜஸ்ட்டு அப்படியே போர்டு மாறி தான் பாஸ் ஆனிச்சே தவிர நம்மளுக்கு போர்டில் கொடுத்த நம்பர்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்க்கும் அந்த இடத்துல ரொம்ப தூரமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே சிக்ஸாக அப்படியே தலைகீழ நம்ம கொடுத்து வந்தோம். அது மாதிரி தான் நம்மளுக்கு நேற்று கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு 4 டிஜிட் தெளிவாக கொடுத்துருக்கேன்.
கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்ம இன்றைக்கி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்பமே சொல்லுங்க, நம்ம எல்லோரும் வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்திக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிற நண்பர்களே. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய கணிப்புகளும் உங்களோட கணிப்புகளும் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான கெஸ்ஸிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.